உங்க வீட்ல குழந்தைகள் இருக்காங்களா? உங்க குழந்தைகளை நீங்க பக்கத்து வீட்டுக்கோ இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்பியிருக்கீங்களா? உங்க குழந்தைகள் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? உங்க குழந்தைகள் கிட்ட திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே நிறைய வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க இல்லையா? அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கு தான் வந்துட்டு மரப்பாச்சி சொன்ன ரகசியம். இதை எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் பாலபாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. ஸோ சின்ன குழந்தையில இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம எப்படி கடந்து வரணும், அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுக்கணும், பேரண்ட்ஸ் வந்துட்டு இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல இருந்து சொல்லியிருக்காங்க நம்ம எஸ் பாலபாரதி. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி புக் தான். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா படிக்கக்கூடிய புக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழந்தை சின்ன வயசுல இதனால பாதிக்கப்படுது அப்படின்னு வரும்போது அதுக்கு இந்த உலகத்து மேலேயே ஒரு சந்தேகம் வந்துடும். எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா, நமக்கு என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடும். ஸோ அதனால பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி எந்த அளவுக்கு அந்த குழந்தை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு நம்ம கண்டிப்பா இதை பத்தி பேசியே ஆகணும். நிறைய குழந்தைகள் இதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகள் பெற்றோர்கள் கிட்ட இதை பத்தி ஓப்பனா சொல்றதே கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்கான ஃப்ரீடமா நம்ம கொடுத்ததே கிடையாது இல்லையா? சோ இந்த புக்கை படிக்கிறது மூலியமா அந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களை எப்படி நம்ம இந்த விஷயத்துல இருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த குழந்தைகளோட உலகம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகானதா இருக்கும். அவங்க ஃபேஸை பார்த்தாலே நமக்கும் ஒரு ஸ்மைல் வரும் இல்லையா? பார்த்த உடனே நமக்கு நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி இருக்கிற இந்த குழந்தைங்களோட உலகம் வந்துட்டு எப்போ ரொம்ப அழகானதா இருக்கு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே ரொம்ப ப்ரொடெக்டிவா அவங்க இருக்கும்போது அவங்களோட உலகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகானதா இருக்கும். எப்போ அவங்க ஃபேமிலியை விட்டு வெளியே வராங்களோ அப்பவே வந்துட்டு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? நாளடைவில் வளர வளர ஸ்கூலுக்கு வரும்போது நிறைய பேர் அவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் அவங்களோட மனசுக்குள்ள வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ இந்த சைல்டு அபியூஸ்னால பெண் குழந்தைகள் மட்டும் இல்ல, ஆண் குழந்தைகளும் இதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது உண்மையான விஷயம். சரி, இப்ப புக்கோட டைட்டிலுக்கு வருவோம். மரப்பாச்சி அப்படின்னா என்ன? மரப்பாச்சி அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு ஒரு பொம்மை. செஞ்சந்தனம், கருங்காலி இந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் கொண்ட மரத்துல செய்யப்படுற பொம்மை தான் வந்துட்டு இந்த மரப்பாச்சி பொம்மை. இதை சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது மூலியமா வந்துட்டு அவங்களுக்கு இந்த பாக்டீரியாஸ் ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத நம்ம தடுக்கலாம். மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா கைக்கு எது கிடைச்சாலுமே எடுத்து உடனே வாயில வச்சிருவாங்க இல்லையா? ஸோ இந்த பொம்மையை அவங்க வாயில வைக்கிறது மூலியமா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்றதுனால மரப்பாச்சி பொம்மையை வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி காலத்துல விளையாட கொடுத்துருக்காங்க. குழந்தை பருவத்திலேயே இந்த மரப்பாச்சி பொம்மையை வச்சு விளையாடுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடுகளை வந்துட்டு அவங்களோட உடல் ரீதியான வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்குமே இந்த பொம்மை வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான பொம்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கதையோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதை வந்துட்டு ஷாலினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வச்சு பேஸ் பண்ணி இந்த கதை நகருது. அவளுக்கு பூஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ இதுல பூஜா அப்படின்ற பொண்ணு தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறா. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு மரப்பாச்சி கிடைச்சிருக்கும். அந்த மரப்பாச்சிக்கு வந்து திடீர்னு உயிர் வந்து அது வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த புக்ல. குழந்தைங்களை வச்சு நகரக்கூடிய இந்த குட்டி நாவல் இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல இது போக அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. சைல்டு அபியூஸை தாண்டி அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ அதுல அந்த கதையில வர ஒரு பிளேஸோட இன்ஃபர்மேஷனை பத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேம்ஸ், ஃபேமஸ் கேம்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த கதையை படிக்கிறது மூலயமா அந்த ஸ்டோரி மட்டும் படிக்காம அந்த கதையை படிக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற இடத்தோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதோட கேம்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுல சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 ஸ்டோரி இருக்கு. பட் எல்லாமே கண்டினியூஸா ஒரு குட்டி நாவல் மாதிரி தான் வரும் இந்த புக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா. சோ இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் ஸ்டைல்னால குழந்தைகளுமே வந்துட்டு ரொம்ப விரும்பி இந்த புக்கை படிப்பாங்க. சரி, இப்ப கதைக்கு வருவோம். நம்ம கதையோட மெயின் கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷாலினி வந்து போன வாரம் ஊருக்கு போயிருந்தப்ப அவங்க பாட்டி வந்து அவளுக்கு ஒரு மரப்பாச்சி பொம்மையை கொடுத்துருக்காங்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அதுல 2 பேர் இருந்திருக்கு. ஒரு பொம்மை வந்து தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொம்மை இப்பதான் ரீசெண்டா கிடைச்சது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் பொம்மை. அவ அதை வச்சு பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்கா. இதை வச்சு நம்ம எப்படி விளையாடுறது, கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டு இருக்கா. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அது நல்லா பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ பெண் பொம்மை அப்படின்றதுனால அதுக்கு ஏற்கனவே போட்டிருந்த அந்த பாவாடையை அவுத்துட்டு அவளோட பார்பி கேர்ளுக்கு இருந்த பொம்மையை எடுத்து இதுக்கு போட்டு விடுறா. அதை வச்சு அவ விளையாடிட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா அவளை கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கு, நீ தம்பியை பார்த்துக்கோ, அவனை ஹோம்ஒர்க் செய்ய வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. வழக்கம் போல வேற அக்கா தம்பி சண்டை வந்துட்டு, நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது பிறண்டு உருள்றான் அவன் தம்பி. என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி உருண்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற டேபிள் மேல இருந்த வாட்டர் பாட்டில் கீழே விழுந்து தண்ணி கொட்டி அந்த மரப்பாச்சி பொம்மையை ஃபுல்லா நனைச்சிருது. ஸோ அப்படி நனைஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மரப்பாச்சில இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு கேக்குது, பயங்கரமான ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு கேட்டோன்னே 2 பேரும் பயந்து ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா அப்படின்னா அந்த மரப்பாச்சிக்கு வந்து உயிர் வந்துருது. உயிர் வந்தோடனே இவங்க பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களை சமாதானப்படுத்துது. சமாதானப்படுத்துனதுக்கு அப்புறம் இவங்களும் அது கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதுவும் இவங்க கூட நல்லா க்ளோஸ் ஆகி இந்த மாதிரி மரப்பாச்சிக்கு உயிர் வர மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மரப்பாச்சி யாரோட கையில இருக்கோ அவங்களால போய் பேச முடியாது, உண்மை மட்டும் தான் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஷாலினிக்கு தெரிய வருது. கரெக்டா அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன டான்ஸ் கிளாஸ்னு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவ டான்ஸ் கிளாஸ் கிளம்புறா. டான்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட தெருவுலயே வந்துட்டு விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு. அது பக்கத்துல இருக்கிற ஒரு திறந்த வெளி மண்டபத்துல தான் வந்துட்டு ஒரு டான்ஸ் கிளாஸ் படிக்கிறா. பரதநாட்டிய கிளாஸ் வந்து அங்க படிக்கிறா. ஸோ கிளம்பி எப்பவும் போல டான்ஸ் கிளாஸ் அவ போயிட்டா. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ வந்துட்டு என்னைக்குமே இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா ஸ்கூல் ட்ரெஸ்லேயே வந்துட்டு வந்திருக்கா. பார்த்துட்டு என்னடி நீ டான்ஸ் ஆட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவ இல்லடி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நீ போய் ஆடு, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவ மட்டும் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் 2 பேரும் வராங்க வீட்டுக்கு. வரும்போது வந்துட்டு பேசிட்டே வராங்க. என்னடி நீ வந்துட்டு திடீர்னு ட்ரெஸ்ஸே மாத்தலை, வீட்டுக்கு போயிட்டு எப்போ ட்ரெஸ் மாத்திட்டு தானே வருவேன், இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்டோடனே கொஞ்சம் தலைவலி தான், சும்மா தொண நீ கேள்வி கேட்காம வரியா அப்படின்னு உடனே 2 பேரும் அமைதியா வராங்க. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போலடி, எங்க கீழ் வீட்டுல ஒரு தாத்தா இருக்காங்கல்ல, எப்பவுமே அவங்க வீட்டுக்கு நான் போவேன் இல்ல, நான் அங்க போலடி, நான் அவங்க வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. ஏன்டி அப்படின்னோடனே இல்ல அதை பத்தி கேட்காத, நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாலினியோட வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் ஷாலினியோட வீட்டுக்கு 2 பேரும் போனதுக்கு அப்புறமும் திரும்ப ஷாலினி அவகிட்ட கேட்கறா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அவ சொல்றதுக்கு ரொம்ப தயங்கினாலுமே அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த தாத்தா வந்துட்டு ரொம்ப மோசம்டி, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை, அவரை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ ஆனாலும் தயங்கி சொல்லிட்டே இருக்கா. அவளால என்ன நடந்துச்சு அப்படின்னு முழுசா சொல்ல முடியல. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷாலினி என்ன பண்றா அப்படின்னா, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மரப்பாச்சி இருக்கு, இது வந்துட்டு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எடுத்து அதை நீட்டுறா. இவளுக்கு பார்த்துட்டு ஷாக்கு, பூஜாக்கு பார்த்துட்டு இது பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மரப்பாச்சி அவ கூட பேசினதை பார்த்துட்டு 2 பேரும் கொஞ்சம் ஷாக்லயே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாலினி இதான் நடந்துச்சு அப்படி சொல்லவும் பூஜாக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மரப்பாச்சி கேக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது யார் கையில இருந்தாலும் அவங்க வந்துட்டு போய் பேச மாட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு நம்ம ஷாலினிக்கு தெரியும் இல்லையா. இப்ப வந்துட்டு பூஜா சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு எங்க கீழ் வீட்டுல ஒரு தாத்தா இருக்காங்கல்லடி, நான் எப்பவுமே வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வேன்ல இருந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு தானே நான் டான்ஸ் கிளாஸ்க்கோ இல்ல டியூஷன் இருந்தா டியூஷனுக்கோ போவேன், ஆனா எனக்கு இனிமே அங்க போகவே பிடிக்கலடி அப்படின்னு சொல்றா. ஏன்டி அப்படின்னா அந்த தாத்தா ரொம்ப கெட்டவரா இருக்காருடி அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஷாலினி ஏண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பூஜா சொல்றா, இல்லடி நான் எப்பவுமே அங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பும் போது அந்த தாத்தா என்ன பண்றாரு, என்னை கூப்பிட்டு அவர் மடியில உட்கார வச்சு அங்க இங்கேன்னு தொடுறாரு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு அங்க போகவே பிடிக்கல, அந்த தாத்தாவை பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு வந்துட்டு ஷாலினி கேட்கறா, நீ பேசாம அம்மா அப்பாட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு. இல்லடி நான் அதுவும் சொன்னேன் அந்த தாத்தா கிட்ட, அவர் என்ன சொன்னாருன்னா என்னையே தான் வந்துட்டு அடிப்பாங்களாம், நான் சொன்னா என்னை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருவாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பூஜா வந்து சொல்றா. இதை கேட்டுட்டு ஷாலினிக்கும் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. 2 பேரும் சேம் ஏஜ் அப்படின்றதுனால இப்ப வந்து மரப்பாச்சி வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குது, உங்களுக்கு வந்து 2 வகையான உடை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. இவங்க 2 பேருக்கும் தெரியல. இப்போ அது சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பவுமே வந்துட்டு நம்ம போடுறதுல வெளியாடைன்னு ஒண்ணு இருக்கு, உள்ளாடைன்னு ஒண்ணு இருக்கு. வெளியாடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் நம்ம உள்ளாடைய தொடுறாங்க யாராவது அப்படின்னா அங்கதான் வந்துட்டு பிரச்சனை, அதை யாரும் தொட விடக்கூடாது, உள்ளாடை மறைக்கப்படுற அங்கங்களை வந்துட்டு யாருமே தொட விடக்கூடாது, அப்படி யாராவது பண்றாங்க அப்படின்னா நீங்க உடனே சத்தம் போட்டு கத்தணும், அப்படி சத்தம் போட்டு கத்திட்டு ப்ளீஸ் ஹெல்ப் அப்படி இல்லைன்னா யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே அங்க இருந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மரப்பாச்சி சொல்லுது. நீ ஒன்னும் பயப்படாத, நீ ஒரு தப்பும் பண்ணல, தப்பு பண்ணதெல்லாம் அந்த தாத்தா தான், நீ தைரியமா போய் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லு, அவங்க உன்னை வீட்டுல எல்லாம் அடைச்சு வைக்க மாட்டாங்க, பூட்டி வைக்க மாட்டாங்க, உன்னை அடிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி பூஜாவை அனுப்பிச்சு வைக்குது. பூஜாவும் வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா கேக்குறாங்க, இவ்வளவு நேரம் எங்க போன, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவனை டான்ஸ் கிளாஸ் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும்,
ஸ்கூல் முடிச்சுட்டு நீ வரலையாமே, கீழ் வீட்டு தாத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. அவ அமைதியாவே இருக்கா. அப்புறம் அவங்க அப்பாவும் கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனேமே வந்துட்டு பூஜாக்கு பலார்னு ஒரு அரை கன்னத்துல விழுகுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போதுதான் இந்த மாதிரி கீழ் வீட்டுல அந்த தாத்தா பண்ண விஷயத்தெல்லாம் வந்துட்டு பூஜா அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்றா. அவங்க அம்மா ஓடி வந்து அவளை வந்துட்டு அரவணைச்சு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த தாத்தாவோட வீட்டுல போய் சண்டை போட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு மாமா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வேற வீடு மாறுறதுக்கான ஏற்பாடும் வந்துட்டு நடக்குது. சோ மறுநாள் ஷாலினியும் பூஜாவும் ஸ்கூல்ல வந்துட்டு மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும்போது ஷாலினி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, எங்க அம்மா போய் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மரப்பாச்சியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறந்துட்டு வீட்டிலேயே வச்சுட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுறா. அந்த மரப்பாச்சி அவங்க வீட்டுல இருந்து அதுவே வந்துட்டு ஷாலினி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு சீன் வந்து எழுதியிருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த தாத்தாக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டு வர மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை வந்துட்டு குழந்தைகள் படிக்கிறது மூலியமா கண்டிப்பா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்ப நம்ம இதை அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து அந்த குழந்தைகளுக்கு இந்த புக்கை படிக்கிறது மூலியமா வரும். ஸோ குழந்தைகளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த புக்கை படிச்சு பார்க்குறோம் அப்படின்னும் போது உண்மையிலேயே வந்துட்டு இது ரொம்ப ஒரு அருமையான புக்கு. டீனேஜுக்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே படிக்க வேண்டிய புக்கு. அடல்ட்டுமே கண்டிப்பா இந்த புக்கை வந்து படிக்கலாம். ஒன் சிட்டிங்லேயே வந்துட்டு இந்த புக்கை முடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டோரியோட எண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஷாலினிக்கு இதை பத்தி ஒரு புரிதல் வந்த உடனேயுமே அந்த மரப்பாச்சி அவளை விட்டு போயிரும். எப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ட்ரிப் ஒன்று போயிருப்பாங்க எல்லாருமே. அங்க வந்து பேராகிளைடிங்ல அந்த மரப்பாச்சியும் சேர்த்து தான் வச்சு உட்காந்துட்டு இருப்பா. அவ தெரியாம அவ கையில இருந்து நழுவி கீழே விழுந்து அது இன்னொரு குழந்தைக்கு போய் அந்த மரப்பாச்சி பொம்மை அதோட கையில போய் சேர்ற மாதிரி காட்டுவாங்க. இப்படிதான் வந்துட்டு இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் படிச்சு பாருங்க. சோ இந்த புக்கை படிக்கிறது மூலியமா குழந்தைகள் வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கோ த்ரூ பண்றாங்க, அவங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுறாங்க, ஏன் சொல்ல தயங்குறாங்க அப்படின்றத வந்துட்டு பெற்றோர்களாகிய நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் குழந்தைகள் வந்துட்டு இந்த புக்கை படிக்கும்போது தைரியமா நம்ம அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து குழந்தைகளுக்கு இந்த புக்கை படிக்கிறது மூலியமா வரும். அதையும் தாண்டி சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த புக்ல இருந்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. லைக் குட் டச், பேட் டச், தூரத்து பார்வை, பக்கத்து பார்வை, இதை பத்தி இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் உள்ள புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமா நீங்க இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஏதோ ஒரு பூஜாவோட ஸ்டோரி இல்ல, நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கோ த்ரூ பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ வந்துட்டு நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல ரிலேஷன்ஸோ யார்கிட்டயுமே உங்களோட குழந்தைகளை வந்து தனியா அனுப்பாதீங்க. உங்களோட பார்வைக்குள்ளேயே அவங்கள வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவங்க எல்லாருமே குழந்தைகளுக்கு தெரியாதவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரொம்ப பழக்கப்பட்டவங்க, அந்த குழந்தைக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அப்படின்னும் போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஸோ என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட குழந்தைகளை அடிக்காம முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகுங்க. அப்போதான் அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசளவுல ஒரு ஹோப் வரும். எதனாலும் நம்ம அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு வரும். உங்களோட ஃபேமிலியில யாராவது குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் குழந்தைகள் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then it's Priya. bye. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் என்ன மரப்பாச்சி அப்படின்றது ஒன்றும் இல்லை, செஞ்சந்தனம், கருங்காலி இந்த மாதிரியான மூலிகை பொருட்கள். மறுநாள் ஷாலினியும் பூஜா